மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம். ஹர ஹர சங்கர மீனாட்சி சுந்தர என்ற விண்ணதிரும் பக்தி முழக்கத்துடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வெகுவிமர்சையாக நடைபெற்றது. 4 மாசி வீதிகளில் 7 மணிநேரமாக திருத்தேர்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்த மீனாட்சி சுந்தரேசுவரர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை வேளைகளில் சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வுகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் விஜயத்தை தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கல்யாணம் நேற்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முத்தாய்ப்பாக திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு மீனாட்சியம்மனும் சுந்தரேசுவரர் பிரியாவிடை சமேதராக கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வந்தடைந்தனர். அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வர் பிரியாவிடை சமேதராகவும் சிறப்பு அலங்காரத்திலும் மீனாட்சியம்மன் சிறிய தேரிலும் சிறப்பு அலங்காரத்திலும் எழுந்தருளினர். காலை 6:15 மணிக்கு மேல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஹர ஹர சங்கர மீனாட்சி சுந்தரர் என்ற பக்தி முழக்கத்தோடு சுவாமி அம்மன் தேர்களை வடம்பிடித்து இழுக்கத் தொடங்கினர். இதில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவலாணையர் அபிஷேக் தீக்ஷித் ஆகியோர் சாமி தரிசனம் செய்து வடத்தினை பிடித்து சாமி தரிசனம் செய்தனர். கீழமாசி வீதி தேரடி பகுதியில் இருந்து சுந்தரேசுவரர் பிரியாவிடைனியுடன் எழுந்தருளிய பெரிய தேரும் அதன் பின் மீனாட்சியம்மன் பச்சைப்பட்டுடுத்தி எழுந்தருளிய தேரையும் ஒன்றன் பின் ஒன்றாக பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். சுவாமி அம்மன் எழுந்தருளிய தேர் 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்தபோது தேரின் முன்பாக கைலாய வாத்தியங்களான கொம்புத்தாரை, கொக்கரை, சேமக்கலம், சங்கு, நகரா, உடுக்கை, பிரம்மதாளம், தப்பு போன்ற இசைக்கருவிகளை இசைத்தபடி சிவ பக்தர்கள் சென்றனர். மேலும் ருத்ராட்சையால் ஆன சிவலிங்கங்களை தோள்களில் சுமந்தபடியும் கைலாய வாத்தியமான உடுக்கையை அடித்தபடி ஏராளமான பெண் சிவ பக்தர்கள் தொடர்ந்து 4 மாசி வீதிகளிலும் சோர்வின்றி தொடர்ந்து இசைத்தபடி சென்றனர். ஏராளமான குழந்தைகள் சிறுவர்கள் சிவபெருமான், மீனாட்சியம்மன், கருப்பசாமி வேடமிட்டபடி திருத்தேரின் முன்பாக ஊர்வலமாக சென்றனர். சுவாமி அம்மனின் திருத்தேர்களானது மதுரை நகர வீதிகளான கீழமாசி வீதி, தெற்குமாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்குமாசி வீதிகளில் 6 மணி நேரமாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அசைந்தாடும் பிரமாண்ட தேர்களில் எழுந்தருளிய சுவாமியையும் அம்மனையும் தரிசனம் செய்வதற்காக மாசி வீதிகள் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். மீனாட்சியம்மன் தேரோட்டத்தை காண மதுரை மற்றும் சுற்று வட்டாரங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். மதுரை மாநகர காவல்துறை சார்பில் 2000த்திற்கு மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீருடை அணியாத காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். தேரோட்டம் நடைபெற்றபோது மாசி வீதிகள்